அது ஒரு அழகான பெரிய காடு. அந்த காட்டுல குளிர்ந்த காற்று வீச, உயரமான மரங்கள் அசைய, இனிமையான பறவைகளின் குரல்கள் கேட்கும். அந்த காட்டோட நடுவுல ஒரு பெரிய ஆலமரமும் இருந்தது. அந்த ஆலமரத்துலதான் ஒரு பச்சை நிற கிளி வாழ்ந்து வந்தது. அந்த கிளி ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கமும் இருந்தது. அதுதான் பேராசை. அந்த கிளிக்கு தினமும் உணவு கிடைச்சது. மாம்பழம், கொய்யா, வாழைப்பழம், நெல்லிக்காய், காட்டுல இருக்கிற எல்லா பழங்களும் கிடைக்கும். ஆனா கிளி என்ன நினைக்கும் தெரியுமா? இவ்வளவு எனக்கு போதாது, இன்னும் வேணும், எல்லா பழங்களும் எனக்கு தான் அப்படின்னு ரொம்ப பேராசையா இருந்தது. அதனால அது என்ன பண்ணும்னா, ஒரு பழத்தை சாப்பிட்டாலும் மீதி பழங்களை கவ்வி கவ்வி மரத்துல கொண்டு போய் ஒளிய வச்சுக்கும். ஒளிச்சு வச்ச பழங்களை மத்த எந்த பறவைகள் கேட்டாலும் கொடுக்காது. மத்த பறவைகள் கேட்டா கூட, இது என்னோட பழம், நீங்க வேற மரத்தை தேடி போய் பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள கோபமா திட்டும். அந்த காட்டுல சின்ன சின்ன குருவிகள், மைனாக்கள், குயில்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ்ந்தாங்க. ஆனா அந்த கிளி மட்டும் யாருக்கும் எதுவுமே தராது. எல்லாத்தையும் தனக்கே தனக்குன்னு வச்சுக்கும். ஒரு நாள் ஒரு சின்ன குருவி ரொம்ப பசியோட இந்த கிளியை தேடி வந்தது. கிளியே, எனக்கு ஒரு சின்ன பழம் தருவியா அப்படின்னு கேட்டது. கிளி சிரிச்சுட்டே சொன்னது, நாளைக்கு எனக்கு பசி வந்தா எதை சாப்பிடுறது, அதனால உனக்கு பழமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிடுச்சு. குருவியும் ரொம்ப சோகமா போயிடுச்சு. நாட்களும் நகர்ந்து போனது. கோடை காலமும் வந்தது. மரங்கள் உலர ஆரம்பிச்சது. காட்டுல உள்ள மரத்துல பழங்களும் குறைய ஆரம்பிச்சது. மத்த பறவைகள் என்ன பண்ணினாங்க தெரியுமா? முன்னாடியே சேர்த்து வச்ச எல்லா பழங்களையும் பகிர்ந்து உண்ண தொடங்கினாங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த கிளி மட்டும் நிறைய பழங்களை தனக்குத்தானேன்னு ஒளிச்சு வச்சிருந்தது. அது ஒளிச்சு வச்ச இடத்த மறந்துடுச்சு. ஒரு நாள் கிளிக்கு ரொம்ப பசி எடுத்தது. தேடி தேடி பாக்குது. அது ஒளிச்சு வச்ச அந்த பழங்களை காணோம். அந்த இடமும் அதுக்கு மறந்து போனது. நான் இங்கதானே வச்சேன், இல்ல அங்கயா, இல்ல ஐயோ எங்க வச்சேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே பழங்களை தேடியது. பசி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதோட உடம்புல இருந்த சக்தியும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. மத்த பறவைகளை பார்த்து உதவி கேட்கலாம்னு நினைச்சது. இருந்தாலும் அதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. தயங்கி தயங்கி பறவைகள்கிட்ட உதவி கேட்டது. தயவு செய்து கொஞ்சம் உணவு தாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதுக்கு மத்த பறவைகள் எல்லாமே கிளிய முறைச்சு பார்த்தாங்க. அப்ப அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஒரு மைனா அந்த கிளிய பார்த்து, நீ எப்பவுமே எங்களுக்கு எதுவுமே தரல, நீ தான் பழங்கள் எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பியே, எங்களுக்கு எல்லாம் தராம அதை சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு இப்போ இங்க வந்த அப்படின்னு மைனா கிளிய பார்த்து கேட்டது. ஒரு குருவி சொன்னது, நான் அன்னைக்கு எவ்வளவு பசியில வந்து உன்கிட்ட பழம் கேட்டேன், நீ எனக்கு பழம் கொடுத்தியா, இப்போ எப்படி இங்க வந்து மட்டும் நீ பழம் கேக்குற? நாங்க ஒன்ன மாதிரி கிடையாது. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து உதவி செய்யாம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நீ இப்ப கஷ்டத்துல இருந்தாலும் உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற பழத்தை என்னால குடுக்காம இருக்க முடியாது. அப்படி நான் குடுக்காம இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்ல. அதனால இந்த பழங்கள் சாப்பிடு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பழங்களை அந்த கிளிக்கு கொடுத்தாங்க. கிளிக்கு பழங்களை கொடுத்து உதவி பண்ணினாங்க. கிளியோட பசிய போக்கினாங்க. அந்த கிளிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாடம் கிடைச்சது. கிளி கண்ணீர் விட்டு அழுதது. பேராசை என்ன தனிமையாக்கிடுச்சு, பகிர்ந்தாதான் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே, இனிமே நான் எல்லாத்தையுமே பகிர்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த கிளி தன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லுச்சு. அந்த நாள்ல இருந்து கிளி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளி தனக்கு கிடைச்ச பழங்களை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது. ஷேர் பண்ணாதானே அதுக்கும் ஷேரிங் கிடைக்கும். மத்த பறவைகளுக்கு அது ரொம்ப உதவி செய்தது. பேராசையெல்லாம் முழுசா போயிடுச்சு. அந்த காட்டுல மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லா பறவைகளோடையும் ஒற்றுமையா வாழ்ந்தது அந்த கிளி. கிளி மட்டும் இல்ல, முழு காடே சந்தோஷமா இருந்தது. சோ குட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஷேரிங் இஸ் கேரிங். எப்பயுமே பேராசையே படக்கூடாது. நம்ம எந்த பொருளை வச்சிருந்தாலும் மத்தவங்களுக்கு கொடுத்து அத சந்தோஷமா பகிர்ந்து விளையாடணும். விளையாட்டு பொருளா இருந்தாலும் சரி, நம்ம வச்சிருக்க ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, எதையுமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணாம வேற யார் ஷேர் பண்ணுவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம். பாய். மறந்துடாம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.